தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாம் அனைவரும் கர்த்தருடைய பந்தியை சுற்றி அமர்ந்து ஆண்டவர் நினைவு கூர்ந்து சாதித்து பாடி மகிழ்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை கூடுகை என்ற ஒன்றுக்காகவே கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும் இல்லையா? நம்முடைய பாடுகள் நிறைந்த அலுவல்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் இப்படிப்பட்டதான நிலைமையிலே கூடி வசனத்தின்படியாக கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறபடி சாயங்காலங்களும் விடியற்காலங்களுமாகி இந்த புதிய வருஷத்தின் மாதத்தின் இரண்டாவது வாரத்துக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். நாட்கள் ஓடுகின்றன, சூழ்நிலைகள் மாறுகின்றன. ஆனால் இருக்கிறேன் என்கிற நாமமுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். அந்த நிச்சயத்திலே நாம் போவோம். அருமையான ஒரு பாடலை நம்முடைய பாடுமரண பாடலாக பாடினோம். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையே அதுதான். ஆண்டவரோடு கூட இருப்போம் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து ஓடுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே கொடுக்கப்படுகிற செய்திகள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன. இது போதா குறைக்கு நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நோட்டு புத்தகங்களிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். மனதிலேயும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாமா? போன வாரம் ஒரு கதாபாத்திரத்தை பார்த்தோம். கதாபாத்திரத்தினுடைய பெயர் இல்லை போன வாரம் எலிசபால். அவர்கள் யாருடைய குமாரத்தி? அபினதாவின் குமாரத்தி. யாருடைய சகோதரி? ஆமாம், கேள்வி கேட்பாங்க, அதனால் இப்படியாச்சும் கொஞ்சம் ரீகேப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு நபரை குறித்து நான் பேச போகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த நபரினுடைய பெயர் அப்போஸ்தலர் பவுலினுடைய நிருபங்களில் வருது. 3 தடவை வருது. ஆனால் மற்ற இடங்கள்லையும் வருது. எதுக்கு ரொம்ப கெஸ்ட்லாம் பண்ணிட்டு நேராக ஒரு வசனத்தை வாசிடலாம். அதான் என்னுடைய திறவுகோல் வசனமாக இருக்கும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனம். 2 தீமோத்தேயு 4:11 எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோடே கூட்டி கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இந்த நாளிலே என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு இருக்கும் என்றால் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு லூக்கா மாத்திரம். லூக்கா மாத்திரம் என்கிற இந்த தலைப்பை கொண்டு, இந்த வசனத்தை ஒரு திறவுகோல் வசனமாக கொண்டு லூக்காவினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் சிந்திக்க போகிறோம். லூக்காவை குறித்து லூக்காவின் பெயர் மொத்தமே 3 இடத்தில் தான் வருகிறது. அந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். லூக்காவின் பெயர் மொத்தமே 3 இடத்திலே தான் வருகிறது. அந்த வசனங்களை நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம். அதை வாசித்து விடலாம். 3 வசனங்கிறதுனால வாசிடலாமே. கொலோசையர் 4:14. எடுத்தவங்க வாசிடலாம். எல்லாரும் இல்லை, எடுத்தவங்க. கொலோசையர் 4:14. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள். ரைட். அந்த இடத்துல ஒரு பட்டியல் வருகிறது. அந்த பட்டியலில் யாருடைய பெயரும் வருது? லூக்கா. அடுத்து 2 தீமோத்தேயு 4:11. இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா? இதுலேயும் நம்ம வாசிக்கிறோம் லூக்கா மாத்திரம். அப்புறம் பிலமோன் 24. பிலமோனுக்கு எழுதப்பட்ட நிருபம் 24வது வசனத்திலையும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள். இந்த 3 இடங்கள்ல தான் யாருடைய பெயர் வருதுங்க? லூக்கா என்கிற பெயர் வருகிறது. இந்த 3 இடங்களையும் அவர் சார்ந்த வேறு பல வேலைகள் செய்ததாகவோ சரித்திர சம்பவங்களோ அவருடைய கிரியைகளாகவோ எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. மாறாக பட்டியலிடப்படுகின்ற பெயர்களுள் யாருடைய பெயரும் வருகிறது? லூக்கா என்கிற நபரினுடைய பெயர் வருகிறது. இது போக இவரை குறித்து நாம் வாசிப்பதாக இருந்தால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். அங்கே அவர் தன்னை குறித்து அதிகமாக தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் எழுதுகிறதில்லை. ரொம்ப சட்டிலாக, ரொம்ப இலைமறைக்காயாக அவரைத்தான் அது குறிக்கிறது என்ற நிலையில் நாம் புரிந்து கொள்ளத்தக்கதான் அவர் என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். நமக்கு தெரியும், லூக்கா 2 விஷயங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே அவருடைய பங்களிப்பு 2 விஷயங்களிலே உண்டு. ஒன்று, லூக்கா ஒரு சுவிசேஷத்தை எழுதினார். அதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் என்று சொல்கிறோம். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அவர் என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே குறிப்பிட்ட சில பகுதிகளிலே அந்த பவுலினுடைய மிஷினரி பயணங்கள் 2வது மற்றும் 3வது மிஷினரி பயணங்களிலே ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள், எங்களை என்று இந்த
அந்த என்ன சொல்கிறது, அந்த மாதிரியான ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுறதை பார்க்க முடியும். அதெல்லாம் யாரையும் அதில் வந்து பவுலோடு பயணம் பண்ணுகிறவர்களோட சேர்ந்து யாரையும் உள்ளடக்குதுன்னா யாரை உள்ளடக்குது? லூக்காவையும் உள்ளடக்குது. ஆக இவருடைய பேரை பற்றி நம்ம பார்த்தோம், இவரோட பற்றி விவரண குறிப்பு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இவ்வளோதாங்க நமக்கு கிடைக்கிற ஹிண்ட். வேதாகமத்தில் 3 இடத்துல அவருடைய லிஸ்ட் வருது. சில இடங்களில் நாங்கள் எங்களை நாங்கள் எங்களை அப்படின்னு வருது. அவ்வளோதானே தவிர அதை தாண்டி அவரை பற்றி நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, வாசிக்கவே முடியாது. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் இவர் செஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ், இவருடைய பங்களிப்பு, இவருடைய செயல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒவ்வொன்றா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்களேன். புதிய ஏற்பாட்டிலேயே நமக்கு தெரியும் யார் அதிகமான புஸ்தகங்கள் எழுதினது? பவுல் இல்லையா? எத்தனை நிருபங்கள் எழுதினாரு? 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. சிலர் வந்து எபிரேயர் கூட யார் எழுதினதாக கருதுறாங்க? பவுல் தான் எழுதினதாக கருதுறாங்க. இப்போ விஷயம் என்னென்னா, எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தா அதிகமான புத்தகங்கள் எழுதினது யார்? பவுல். ஆனால் வால்யூமின் அடிப்படையில் பார்த்தா, வேர்ட்ஸை படி பார்த்தா அதிகமாக எழுதினது யாருங்க? லூக்கா தாங்க அதிகமாக எழுதினது. பவுலை விட அதிகமாக எழுதினது யாருங்க? லூக்கா அதிகமாக எழுதினது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு? ஒரு வகையில் சொல்லப்போனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு? ஆதாம்லேருந்து ட்ரேஸ் பண்ணுறாரு. இல்லை சுவிசேஷத்தில் விவரமாக எழுதுறதுன்னு பார்த்தா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு? யோவான் ஸ்நானனுடைய பெற்றோர்லேருந்து, சகரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக விஷயத்த சொல்லி சபையினுடைய முதல் 30 வருடத்தினுடைய சரித்திரத்தை என்ன செய்கிறாருங்க? எழுதி முடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பிறந்தது எப்போ? கிமு 4 அப்படி தான் வரலாற்று கணக்காளர்கள் சொல்லுகிறாங்க. கிமு 4. அதுலேருந்து 6 மாதத்துக்கு முன்னாடி பிறந்தது தான் யாருங்க? யோவான் ஸ்நானகன். அப்போ அதுலேருந்து ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வந்து வெளிப்பாடு கிடைச்சது தான் யாருக்கு? சகரியாவுக்கு. அங்கே ஆரம்பிக்கின்ற அல்லது கிமு 5லேருந்து ஆரம்பிக்கின்ற அவருடைய அந்த சரித்திர அந்த ஆராய்ச்சி அங்கே ஆரம்பித்து AD 27 கிபி 27 இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு. அதுலேருந்து முதல் 30 ஆண்டு கால விஷயத்தை வரைக்கும் என்ன செய்கிறாருங்க? சொல்கிறாரு. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் 60 ஆண்டு கால வரலாற்றை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக படித்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி அவர் என்ன செய்கிறாருங்க? எழுதுகிறார். 60 ஆண்டு கால வரலாற்றை அவர் எழுதுகிறார். 63 ஆண்டு கால வரலாற்றை அவர் பயில் பண்ணுகிறார். கிமு 5லேருந்து கிபி 60 வரைக்கும் உள்ள விஷயத்தை எல்லாம் அவர் வந்து கம்பைல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். சரி, நான் சின்ன பிள்ளைங்க நினைக்கும் போது பொதுவாக இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானாலே மனசில் டிஃபால்ட்டாக வருது இவங்கெல்லாம் சீஷர்கள் அப்படின்னு. ஆனால் லூக்கா யார் கிடையாதுங்க? சீஷர் கிடையாதுன்னா என்னது? அப்போஸ்தலர் கிடையாது. அப்போஸ்தலர் பட்டத்துக்கு வரணும்னாலே 3 ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு விஷயம், அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன செஞ்சுருக்கணுங்க? இருந்திருக்கணும். இவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவரே கிடையாது. யோவான் கிளைம் பண்ணுற மாதிரி இவர் கிளைம் பண்ண முடியாது. அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து அந்த 1 யோவானில் எழுதுவார் தெரியுமா? ஆதி முதல் நாங்கள் எங்களுடைய கண்களினாலே கண்டதும், நாங்கள் தொட்டு பார்த்ததும், எங்களுடைய காதுகளினாலே கேட்டதும். இந்த ப்ரிவிலேஜ் யாருக்கு கிடையாது? லூக்கா கிடையாது. இந்த ப்ரிவிலேஜ் இல்லாத போதிலும், நல்லா கவனிங்க, இந்த ப்ரிவிலேஜஸ்லாம் இல்லாத போதிலும் கேட்குற அக்கௌண்ட்டை வச்சு அவர் வந்து என்ன செய்கிறாருங்க? ரொம்ப ரிசர்ச் பண்ணி, அதை தான் அன்றைக்கி வரதராஜன் அண்ணன் கூட லைட்டு நமக்கு ஹைலைட் பண்ணார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துக்கு வாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய முதல் விஷயத்துலேருந்து பாருங்களேன். மகா கணம், எல்லாரும் வாசிக்கலாம். மகா கணம் பொருந்திய 1வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து, மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியால். அப்போ நேரடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவங்க அதெல்லாம் வந்து இவங்களுக்கு புதுசாக கன்வெர்ட் ஆகி வர்றவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்கங்க? சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஆண்டவருடைய அக்கௌண்ட்டை பற்றி, பயோகிராஃபியை பற்றி ஏகப்பட்ட பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டடி பைபிளில் பார்த்தா இயேசு கிறிஸ்து வந்து 12வது வயசுலேயே எத்தனையோ அற்புதம் செஞ்சதாகலாம் நிறைய பேர் அப்போ எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கேனனைஸ் பண்ணலை. அதெல்லாம் வந்து தேவனுடைய நூலாக என்ன செய்யப்படவில்லை, எடுத்துக்கொள்ளப்படவில்லை. பல விஷயங்கள் வந்து வித்தியாசமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு கரெக்டான அக்கௌண்ட்டு, ஒரு கரெக்டான ஹிஸ்ட்ரி, எந்தவித பிழை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சொல்லணுங்கிறதுக்காக இவர் என்ன செஞ்சாராம்? 3 வசனத்துலேருந்து பாருங்கள். ஆதி முதல் எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன்? திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளுக்கு ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிட்டு. அப்போ இவர் வந்து ஆண்டவரை நேரடியாக பார்த்தவர் கிடையாது. அது மாத்திரமல்ல, இவர் ஒரு யூதனும் என்ன செய்யாதுங்க? கிடையாது. ஹி இஸ் நாட் அ ஜூ. இவர் யூதனே அல்ல, இவர் யூதனே கிடையாது.
அந்தியோகியா இப்போ இவருடைய பேக்ரவுண்டை பற்றி இவர் எதுவுமே என்ன செய்யலைங்க, குறிப்பிடல. இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சகரியா யோவான் ஸ்நானனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார்ல. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு போனீங்கன்னா நேராக யோவான் ஸ்நானகன் வந்து கரெக்டாக அங்கே யோர்தான் நதி பக்கத்தில் இருக்கிற சீன் தான் என்ன செய்யுங்க வரும். மத்தையிலையும் அப்படி தான் வரும். ஆனால் இவர் யோவான் ஸ்நானகனை பற்றி பேசும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருங்க, சகரியாவிலேருந்து அந்த பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவ சொல்லும்போது மத்தையு கூட வந்து ஆபிரகாமோட என்ன செஞ்சிட்டாருங்க, நிறுத்திக்கிட்டாரு. இவர் அதுக்கு பின்னாடி போய், ஏன்னா இவருடைய நோக்கம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனுஷகுமாரனாக காட்டணுங்கிறது நோக்கம். அதனால வந்து ஆதாம் வரைக்கும் ட்ரேஸ் பண்ணுறாருன்னு சொன்னாலும் பாயிண்ட் என்னன்னா, இவங்களுடைய விஷயத்தெல்லாம் இவ்வளோ தூரம் பேக் ட்ராப் கொடுத்து எழுதுறாருல, தன்னை பற்றி ஒரு பேக் ட்ராப்பும் எழுதலைங்க. தன்னை பற்றி ஒரு சிறு குறிப்பு கூட எழுதலை. யார் யாருடைய விஷயத்தை எல்லாமோ அவ்வளோ தூரம் பேக்ட்ராப் வச்சு எழுதுறாரு. அவங்களுடைய பின்னணியை சொல்கிறாரு, என்னென்ன நடக்குதுங்கிறத சொல்கிறாரு. ஆனால் தன்னை பற்றி என்ன செய்யலைங்க, ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. இவர் எங்கேருந்து, அவர் யார், இவங்க அப்பா அம்மா யார், இவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார், ஒன்றுமே நமக்கு என்ன இல்லைங்க, குறிப்பே கிடையாது. வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை ஃபஸ்ட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம எங்கே பார்க்கலான்னா, நான் சொன்ன மாதிரி 16வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். 16வது அதிகாரத்தில் இவரை பற்றி நம்ம பார்க்க முடியும். 16வது அதிகாரம் 10வது வசனம். 16:10 நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள நரேட்டிவெல்லாம் நீங்கள் பாருங்கள். 16ல் 6வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 16:6 அவர்கள்னு வருதான், அவர்கள். அப்புறம் 7வது வசனத்தில் மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், அதுவும் 3rd பர்சனில் வருது. சரியா? அதுக்கப்புறம் 8வது வசனத்தில் அப்பொழுது அவர்கள் த்ரோவாவுக்கு வந்தார்கள், இதெல்லாம் 3rd பர்சன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை, இங்கே தான் அவர் தன்னை இன்க்ளூட் பண்ணுறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், எப்படி ரட்சிக்கப்பட்டார், ஒரு பேக்ட்ராப் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடையாது. ஆனால் இவர் ஒரு யூதன் அல்லங்கிறது தெளிவு. அப்போ இவர் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், எருசலேமில் வந்து பாடுகள் உண்டாச்சு இல்லையா? எருசலேமில் பாடுகு உண்டானப்போ மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாருங்க, சிதறி இருக்கிறார்கள். அதை குறித்து தான் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 11:19 ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறடிக்கப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து, இதுவரைக்கும் எல்லாரும் யாருக்கு தான் சொல்லிட்டு வராங்கங்க சுவிசேஷத்தை, யூதர்களுக்கு தான் சொல்லிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒரு புறஜாதி ஜென்டைல் சர்ச் எங்கேருந்து தான் ஆரம்பிக்குதுங்க, அந்தியோகியாவிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ சரித்திர வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லூக்கா வந்து ஒரு அந்தியோகியா பட்டணத்தை சார்ந்த ஒரு மனுஷனாக என்ன செய்ய வேண்டும், இருந்திருக்க வேண்டும். அந்த சிலர், அது கூட பாருங்களேன், அந்த சிலர் யாருன்னே தெரியாது, அன்னேம்டு. அந்த சிலரால் சந்திக்கப்பட்ட மனிதர்களுள் ஒரு மனிதராகத்தான் யார் இருந்திருக்க வேண்டும், லூக்கா. ஆனால் அவங்களுடைய அந்த ஊழியம் ஒரு லூக்கா என்கிற ஒரு தனி மனிதன் என்ன செஞ்சதுங்க, உருவாக்குச்சு. சிலர் போகிறார்கள், ஒரு பாடு ஏற்படுகிறது, பாடுகள் ஏற்பட்டபடினாலே மக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். சிதறடிக்கிறவர்கள் போகிற இடத்துல கர்த்தரை குறித்து என்ன செய்கிறார்கள், பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அந்த பிரசங்கத்தினுடைய விளைவாக ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறார், பலர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒருத்தனும் ரட்சிக்கப்படுறார் தான் யாருங்க, லூக்கா. இதான் இவரை பற்றி வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அவர் பார்க்கவே இல்லை, ஆனால் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ பெருசு. லூக்காவை இருக்கிற 4 காஸ்பல்ஸ்லேயே லெங்க்தியான காஸ்பல் இதுதாங்க, லூக்கா தான். மற்ற காஸ்பல்ஸில் இல்லாத நேரட்டிவ்ஸ் எல்லாம் எதில் இருக்குது, லூக்காவில் இருக்குது. வேத பண்டிதர்கள் இப்படியாக சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்களாக கிட்டத்தட்ட 35 அல்லது 37 யூனிக் மிரக்கிள்ஸ் இருக்குது. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் மொத்தம் எத்தனை ரெக்கார்ட் பண்ணப்பட்டது, மொத்தம் எவ்வளோன்னு கேட்டால் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது, யோவான் அதை பற்றி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. அவர் செஞ்சதெல்லாம் எழுதுனா உலகத்தில் இருக்கக்கூடிய காகிதங்கள் என்ன செய்யாதுங்க, பத்தாது. எது ரட்சிப்புக்கு எதுவானதோ, விசுவாசத்துக்கு எது தேவை, அதை தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சான்னு கேட்டால் சொல்ல முடியாது. பட் நமக்கு ரெக்கார்டட் யூனிக் மிராக்கிள்ஸ்னு பார்த்தா மொத்தம் எத்தனைங்க, 35 அல்லது 37. இதில் 20 அற்புதங்கள் எதில் தான் இருக்குது, லூக்கால தான் இருக்குது. அந்த 20ல் 7 அற்புதங்கள் லூக்கால மட்டும்தான் இருக்குது. 20 அற்புதங்களை கேப்சர் பண்ணுறாரு. நீங்கள் யோவான் சுவிசேஷத்துக்கு போனீங்கன்னா அவர் ரெக்கார்ட் பண்ணுற அற்புதங்கள் மொத்தமே 8ஓ 7ஓ தான். ஏன்னா அவர் உபதேசத்துக்கு தேவகுமாரனாக வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இவர் வந்து தேவனை மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தணுங்கிறதுனால 35 அற்புதங்களில் அல்லது 37 அற்புதங்களில் 20 அற்புதங்கள் இருக்குது. அந்த 20 அற்புதங்களில் 7 வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, லூக்கால மட்டும் தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும்.
50 உவமைகளை இயேசு கிறிஸ்து சொன்னதாக மொத்தத்தை நம்ம வந்து சிந்திக்க முடியும்னு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. இந்த 50 உவமைகள்ல லூக்கால மட்டும் 35 உவமைகள் இருக்குது. அந்த 35 உவமைகள்ல 19 லூக்கால மட்டும்தான் என்ன செய்யுதுங்க இருக்குது. வேற எந்த சுவிசேஷத்துல என்ன செய்ய முடியாது, வாசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திர விஷயமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக 30 குறிப்பிட்ட சம்பவங்கள் வந்து சொல்லப்படுகிறது. 30 சம்பவங்கள். அஃப்கோர்ஸ் சுவிசேஷனாலே நடக்கிற எல்லாமே யாருடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான், இயேசு கிறிஸ்து தான். பட் அவருடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த சம்பவங்களாக சொல்கிறதாக இருந்தால் 30 சொல்லணும். அந்த 30ஐயும் எழுதுறது லூக்கா மட்டும்தான். அந்த 30ஐயும் எழுதுறது லூக்கா மட்டும். லூக்கால மட்டும் காணப்படுகிற விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை லூக்கால மட்டும்தான் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய 12வது வயசில் நடந்த விஷயத்தில் எங்கே தான் பார்க்க முடியும், லூக்கால மட்டும்தான் பார்க்க முடியும். மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து சொன்னதையும் வானசேனைகள் வந்து மேய்ப்பர்கள் வந்து பார்க்கறதை எங்கே மட்டும்தான் பார்க்க முடியும், இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். நாயின் ஊர் விதவை மகன் எழுப்பப்படுதல் லூக்கால மட்டும்தான் பார்க்க முடியும். பாவியான ஸ்திரீ தலைமயிரினால பாதத்தை துடைக்கிறாளே, அதை எங்கே தான் பார்க்க முடியும், லூக்கால மட்டும்தான் பார்க்க முடியும். 70 பேர் அனுப்புறதை லூக்கால மட்டும்தான் பார்க்க முடியும். நல்ல சமாரியன் ஓமை பல இடத்துல யூஸ் பண்ணுறோமே, அதை எங்கே தான் பார்க்க முடியும், லூக்கால மட்டும்தான் பார்க்க முடியும். 10 குஷ்டரோகிகள் சுத்தமாகி ஒருத்தன் மட்டும் நன்றி சொன்னானே, அவன் சமாரியானா இருந்தானே, அது எங்கே தான் பார்க்க முடியும், லூக்கால மட்டும்தான் பார்க்க முடியும். ஆயக்காரன் பரிசேயன் ஜெபம் லூக்கால தான் பார்க்க முடியும். சகேயுனுடைய மனமாற்றம் லூக்கால தான் பார்க்க முடியும். நம்ம சொன்ன மாதிரி லூக்கா 15வது அதிகாரம் எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோமே. இழந்து போன இளையகுமாரன், அதுபோல் தொலைந்து போன காசு, ஆடு வந்து மற்றதில் வந்துடுது, இதில் மத்தையில் வந்துடுது. ஆனால் தொலைந்து போன காசு, வெள்ளி காசை பற்றி எதில் தான் வாசிக்கிறோம், லூக்கால தான் வாசிக்கிறோம். இவ்வளவையும் இவர் நேரில் பார்த்தவர் கிடையாது. இவ்வளவையும் இவர் நேரில் பார்த்தவரே கிடையாது. ஆனால் இவ்வளவும் இவர் என்ன செய்கிறாருங்க, ரெக்கார்ட் பண்ணுறாரு, ஸ்டடி பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, ரொம்ப டீட்டெயில்டாக. அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இப்போ இந்த சுவிசேஷம் நம்மகிட்ட இல்லாட்டினா, இப்போ இவர் இந்த ஒர்க்கை பண்ணலாட்டினா இந்த எல்லாமே நமக்கு என்ன செஞ்சிருக்காதுங்க, கிடைச்சிருக்காது. இவருடைய ஒர்க்கு இன்னொரு ஒர்க்கு தான் என்னதுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அதனுடைய முக்கியத்துவமே வேற. முதல் இப்போ பரிசுத்தாவியானவராலே ஞானஸ்நானம் பண்ணப்படுதல், அதுதான் எங்கே நடக்குதுங்க, பெந்தேகோஸ்தே நாள் என்ன செய்யுதுங்க நடக்குது. சபையினுடைய உருவாக்கத்தை பற்றி நமக்கு ஹிஸ்டரியே தெரிஞ்சிருக்காது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளினுடைய கீ வேர்ஸ் என்னது, 1வது அதிகாரம் 8வது வசனம் என்னது, நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரிந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதுதான் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய கீவேர்ஸ். அதே மாதிரி எருசலேமில் சபை ஆரம்பிக்குது. 8வது அதிகாரத்திலேருந்து நேராக புறஜாதியார்கள்ட்ட போகுது. 10வது அதிகாரத்தில் கொர்நேலியாவில் இருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக என்ன செய்யுதுங்க, உலகத்தின் கடைசி வரைக்கும் போகுது. இந்த கம்ப்ளீட் அக்கௌண்ட்டை நமக்கு கொடுக்கறது யாருங்க, லூக்கா தான். சரி, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சேக் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு உபதேசத்தை வந்து சபையில் நிறுவனம்னா அதுக்கு 3 விஷயங்கள் இருக்குதுங்க. ஒரு விஷயத்தை உபதேசமாக சபையில் நிறுவனம்னா அதில் என்ன இருக்குதுங்க, 3 க்ரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட்டு, அதை பற்றி சுவிசேஷத்தில் என்ன செஞ்சுருக்கணும், ஏதாச்சும் இருக்கணும். நம்ம ஏன் வந்து இந்த பந்தியை செய்கிறோம், ஏன் வந்து வாரந்தோறும் பந்தியை செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த விஷயம் வந்து 3 க்ரைட்டீரியாவை என்ன செய்யுதுங்க, ஃபுல்ஃபில் பண்ணுது. நம்ம ஏன் பாதங்களை கழுவுறது இல்லை? நீங்கள் இதே தான் ஆர்சி சர்ச்சுக்கு போனீங்கன்னா அவங்க எல்லா வாரமும் என்ன செய்ய மாட்டாங்க, பந்தி அனுசரிக்க மாட்டாங்க. ஆனால் பந்தி அனுசரிக்கிற நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, பாதத்தை கழுவுவாங்க. அவங்க அதை பண்ணுறாங்க, நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இதை பற்றிய விஷயம் 3 க்ரைட்டீரியாவை அது என்ன செய்யுதுங்க, ஃபில் பண்ணுது. என்ன செய்யணும், முதல்ல எந்த ஒரு விஷயமும் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கணுங்க, சுவிசேஷத்தில் இருக்கணும். 2வது, ஆரம்பகால சபை வரலாற்றில் அதை பற்றி ஏதாச்சும் அவங்க செஞ்சுருக்காங்களான்னு ரெக்கார்டட் எவிடன்ஸ் என்ன செய்யணுங்க, இருக்கணும். உபதேசத்தில், நிருபங்களில் உபதேசமாக ஏதாச்சும் என்ன செஞ்சுருக்கு, சொல்லப்பட்டிருக்கான்னு தெரியணும். இந்த 3 விஷயமும் ஒரு விஷயத்தை டாக்ட்ரினாக, உபதேசமாக சபையில் நம்ம கொண்டு வரணும்னா இந்த 3 பேராமீட்டர்ஸ் என்ன செய்யணுங்க, ஃபுல்ஃபில் ஆகணும். அப்போது பாதங்களை கழுவுதலை பற்றி எங்கே இருக்குது, சுவிசேஷங்கள் இருக்குது. பட் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எங்கேயாச்சும் பாதங்களை கழுவுறதை பற்றி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதனால நம்ம அதை என்ன செய்கிறது இல்லைங்க, பண்ணுறதில்ல. பந்தியை பற்றி சுவிசேஷங்கள் இருக்கா, இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்குதா, வரலாறு இருக்கா, இருக்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எப்போ கூடணும்னு வேறு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து என்ன செய்கிறோங்க, வாரந்தோறும் அப்பம் விடுறோம். அப்போஸ்தலர் 20:7 வாரந்தோறும் கூடுறதுக்கு காரணம் அதான். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி கூடினார்கள்னு சொன்னதுனால தான் நம்ம என்ன செய்கிறோங்க, வாரந்தோறும் அப்பம் பிக்கிறதை நம்ம பண்ணுறோம்.
நிருபங்கள் அதை பற்றி உபதேசம் இருக்கா? இருக்கு. கொரிந்தியரில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு சபையில் ஒரு விஷயத்த உபதேசமாக கொண்டு வரணும்னா அதுக்கு நமக்கு என்ன வேணுங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆதி திருச்சபையார் செஞ்சாங்களாங்கிற எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸ் இன்னைக்கு இவர் இதை எழுதுனதுனால தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. இத்தனை கான்ட்ரிபியூஷன்ஸ் யாரால? லூக்காவால். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு வால்யூமினஸ் ஒர்க், எவ்வளோ பெரிய எக்ஸ்டெண்டட் ஒர்க், ரிசர்ச். அவர் எவ்வளோ காலம் எடுத்திருப்பார் அதுக்காக, எவ்வளோ எஃபர்ட்ஸ். இதில் என்னன்னா, இதெல்லாம் அவர் எப்படி கேதர் பண்ணாரு, இதெல்லாம் அவர் எப்போ எந்த சந்தர்ப்பங்களில் இதெல்லாம் கேதர் பண்ணி இதை பண்ணாருங்கிறது தான் நமக்கு லைஃப் லெசன்ஸ் என்ன செய்யுதுங்க இருக்குது. இதெல்லாம் எப்போ கேதர் பண்ணாரு, எப்படி கேதர் பண்ணாரு, கொஞ்சம் அந்த பின்னணியை வாசிக்கலாம். முதல் அக்கேஷன் அவரை பற்றி நம்ம எங்கே வாசிக்கிறோம்? கொலோசேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நிருபத்தை அவர் எழுதும்போது அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் சிறைச்சாலையில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். பொதுவாக சிறைச்சாலை நிருபங்கள்னு 4 நிருபங்களை சொல்லுவாங்க. எதெல்லாம்? எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன். இந்த 4 நிருபங்களை என்ன நிருபங்கள் சொல்லுவாங்க? சிறைச்சாலை நிருபங்கள்னு சொல்லுவாங்க. எந்த சிறைச்சாலையில் இருந்தார்? அப்போஸ்தலனாகிய பவுல் பல முறையாக என்ன செஞ்சிருந்தார்? சிறைச்சாலைகளில் இருந்தார். இது எந்த அக்கேஷனில் உள்ளதுன்னு கேட்டால் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வந்துருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 28வது அதிகாரம் 16வது வசனத்தை வாங்க. 16வது வசனம். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது. சரி, அப்போ நாங்கள்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல யாரும் இருக்கிறது? லூக்காவும் இருக்கிறார். இப்போ பவுல் இது ஒரு ட்ரையலுக்காக வாராரு, ரோமாவுக்கு வந்துட்டாரு, அங்கே சேர்ந்துட்டாங்க. அப்புறம் நேரம் 30வது வசனத்துக்கு வந்துருங்க. 30வது வசனம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் என்ன செய்யறாருங்க? இந்த நிருபங்களை எழுதுறாரு. எந்த சந்தர்ப்பத்தில்? எருசலேமுக்கு இப்போ வந்துட்டு ரோமாபுரிக்கு வந்துட்டாரு. ரோமாபுரிக்கு வந்த இடத்துல அவருக்கு பல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் கிடையாது. மாறாக என்னதுங்க? வீட்டுக்காவலில் இருக்கிறாரு. அவருக்கு மக்கள் யாருனாலும் வந்துட்டு போகிறதுக்கான அனுமதி என்ன செய்யுதுங்க? கிடைக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர் 4 நிருபங்கள் எழுதுறாரு. என்னதெல்லாம்? எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன். இந்த 4 நிருபங்கள்லையுமே இவர் சிறைச்சாலையில் இருந்தாருக்கான வசன எவிடன்ஸ் இருக்குது. அதை வேகமாக சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. எபேசியர் 3:1, 4:1. இந்த இடத்துலலாம் அவர் சிறைச்சாலையில் அவர் இம்ப்ரிசன்மெண்ட்டில் இருக்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம், வாஸ்டா புரிஞ்சுக்கலாம். பிலிப்பியர் 1:13, கொலோசையர் 4:3-18, பிலமோனில் 10. இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் கட்டப்பட்டிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். மறுபடியும் சொல்கிறேன். எபேசியர் 3:1, 4:1, பிலிப்பியர் 1:13, கொலோசையர் 4:3-18, பிலமோனில் 10. இந்த இடத்துலலாம் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாருங்க? சிறைச்சாலையிலே இருக்கின்றார். இது பவுலினுடைய முதல் சிறைவாசம். முதல் சிறைவாசம்ல ரோமாபுரியில் இது அவருடைய முதல் சிறைவாசம். பல இடத்துல அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பட் ரோமாபுரியில் இது அவருடைய முதல் சிறைவாசம். இந்த இடத்துல இருந்து தான் அவர் இதெல்லாம் எழுதுறாரு. இதெல்லாம் எழுதும்போது அவருக்கு எப்படியாச்சும் விடுதலை ஆயிடுவோங்கிற நம்பிக்கை என்ன செஞ்சது? இருந்துச்சு. ரோமாபுரியில் இவர் வீட்டு சிறையில் இருக்கும்போது அந்தளவுக்கு ஸ்ட்ரிஞ்சண்ட்டான ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் கிடையாது. அவருக்கு நிறைய பேர் வந்துட்டு போக முடிஞ்சது, நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது, நிறைய பேர் விசாரிக்க முடிஞ்சது. ஆனால் விடுதலை ஆகுங்கிற நம்பிக்கை அவருக்கு என்ன செஞ்சது? இருந்தது. ஒரு வசனத்தை வாசிடலாம். பிலமோனில் பாருங்கள், 22வது வசனம். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகிக்கப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக. அப்போ என்னன்னா இவருக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. என்னது? நம்ம என்ன செய்வோம்? விடுதலை ஆவோங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்திலையும் இவர் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புளில் தான் நம்ம கொலோசியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாரெல்லாம் இருக்கிறாங்க? 14வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்? பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். இது போக சிலர் இருக்கிறாங்க பாருங்க. 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. கொலோசியர் 4:10. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கு. நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அரிஸ்தருக்கு, 2வது மார்க்கு. 11வது வசனம்.
யுஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். அடுத்த வசனத்தை நல்லா கவனிங்க. விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொறுத்து என் உடன் வேலையாட்களாக இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். யாரெல்லாம்? அரிஸ்தர்க்கு, மார்க்கு, ரைட். அடுத்து 12வது வசனத்துக்கு பாருங்க. எப்பாப்புராவும் உங்களுக்கு, அப்போ இவர் யாரு? விருத்த சேதனம் பண்ணப்படாதவர், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் இவர் யாரு? புறஜாதியான், எப்பாப்புரா. சரிங்களா? அடுத்து 13வது, ஆமாம், அடுத்து 14வது வசனம். லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார். அப்போ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் ஒரு 3 பேர். யாரெல்லாம்? அரிஸ்தர்க்கு, மார்க்கு, யுஸ்து. விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களாக யாரெல்லாம் வர்றாங்க? எப்பாப்புரா, லூக்கா, தேமா. இதே லிஸ்ட் ஆஃப் பீப்புளை நீங்கள் ஃபிலமோனில் பார்க்க முடியும். பாருங்கள், ஃபிலமோனில் 23வது வசனத்துலேருந்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ரா, அப்புறம் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களை பற்றி ஒரு குறிப்பை 11வது வசனத்தில் சொல்கிறார். கொலோசியர் 4:11 என்ன சொல்கிறாரு? இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாக இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். ஆறுதல் செய்து வந்தவர்கள். லூக்காவினுடைய ஒரு அருமையான பண்பு. ஒரு தேவ மனுஷன், ஆண்டவருக்காக அதிகமாக பிரயாசப்படுகின்ற ஒரு தேவ மனுஷன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன், அவருக்கு துணையாக இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆறுதல் செய்து கொண்டிருக்கிறார். உடன் வேலையாட்கள். உடன் வேலையாட்கள்னு சொல்லும்போது வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சிறைச்சாலையில் போய் அவர் கூட இருக்கணுங்கிற பெர்மிஷன் இவங்க வாங்கணும்னா இவங்க அவருக்கு சபார்டினேட்ஸ், அவருக்கு ஒரு அடிமையாகத்தான் தங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும்? ரெஜிஸ்டர் செய்து கொள்ள வேண்டும். அவருக்கு நாங்கள் எல்லா விதமான என்ன சொல்கிறது, சோர்ஸ், CHORES, எல்லா விதமான வீட்டு வேலைகளையும் செய்வதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்ற நிலையில் தான் இவர்கள் தங்களை என்ன செய்து கொண்டு இருக்க வேண்டும்? அவங்க போயிருக்க வேண்டும். அந்த இடத்துக்கு அவர் யார் இறங்குகிறதுங்க? லூக்கா இறங்குகிறார். இந்த இடத்துல இருந்து கொண்டு தான் இதே இப்போ இதெல்லாம் நிருபங்களை வாசிக்கிறோம் இல்லையா? நீங்கள் இதை அப்படியே அப்போஸ்தலருக்கு வாங்க. அங்கே எத்தனை வருஷம் தங்கியிருந்தாங்க? 2 வருஷம் தங்கியிருந்தாங்க. இந்த 2 வருஷத்துலையும் உட்கார்ந்து பவுல்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் என்ன செய்கிறாருங்க? கேட்குறாரு. இது போக இவர் ஏற்கனவே பவுல் கூட என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறாருங்க? பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். அங்கே இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி கரெக்டாக அந்த சிறைவாசத்தை முடிக்கிறதோட அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்ன செஞ்சிடறாரு? முடிச்சிடுறாரு. அப்போ நான் இதில் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு மருத்துவர் கூடையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. கூடையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா பவுல் சென்ற அனுபவங்களினூடாக யாரும் சென்று கொண்டிருக்கிறார்? லூக்காவும் சென்று கொண்டிருக்கிறார். மற்ற உடன் வேலையாட்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பாருங்களேன், அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு வாங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு வாங்க. 27வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி. அப்போ இதில் யாரும் இருக்கிறது? பலரும் இருக்கிறார்கள். அதில் யாரும் இருக்கிறது? லூக்காவும் இருக்கிறார். அப்படியே 4வது வசனத்தில் பாருங்கள். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு. 5வது வசனம் சேர்ந்தோம். 5வது வசனத்தில் கடைசி வார்த்தை சேர்ந்தோம். 7வது வசனத்தில் வருத்தத்தோடே ஓடினோம். கடைசி வார்த்தை ஓடினோம். 8வது வசனத்தில் துறைமுகம், நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். 14வது வசனத்தில் ஈரோகிலிதான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. 15வது வசனத்தில் கடைசி வார்த்தை போகப்பட்டோம், கொண்டு போகப்பட்டோம். 19வது வசனத்தில் எரிந்தோம். 20வது வசனத்தில் பாருங்க, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. 37வது வசனத்தில் கப்பலில் 276 பேர் இருந்தோம். 28:1 நாங்கள் தப்பி கரை சேர்ந்தோம். 16வது வசனத்தில் நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது. இப்போ என்னன்னா, இந்த 27வது அதிகாரம் 1வது வசனம் இதுதான் அவருடைய செகண்ட் மிஷனரி ஜேர்னி, தேர்ட் மிஷனரி ஜேர்னி. இந்த 27வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 28வது அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும் வாசிச்சிருக்கோம்ல, ஏகப்பட்ட இடத்துக்கு ட்ராவல் பண்ணாங்கல்ல. மொத்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2130 மைல்ஸ். 130 2130 மைல்ஸ். அதை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா 3427 கிலோமீட்டர்ஸ். அங்கே எருசலேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரோமுக்குள்ளே வரதுக்குள்ளே 14 டெஸ்டினேஷன்ஸ், 14 இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அந்த 14 இடங்கள்லையும் என்னதுங்க, உயிர் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதான நிலைமை. அதாவது என்னென்னா, நம்ம பவுலினுடைய மிஷினரி பயணம்னு பார்க்கும்போது அவரை தான் பார்க்குறோம். பட் அவர் கூடயே இருந்து எல்லாத விதத்தையும் செய்கிறது என்னங்க, அந்த அனுபவத்தினோட போகிறது யாரும் தாங்க? லூக்காவும் தான். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த டிஸ்கவரி சேனல்லலாம் டேர் என்னது நிறைய காட்டுக்குள்ளே போய் சர்வைவர்ஸ்லாம் பண்ணுறாங்களே, அவங்க போகிறாங்கன்னா பியர் கில்ஸாக யாரோ ஒருத்தர் இருக்கார். பேர்
ஏதோ ஒன்று. அவர் போகிறார்ல, அவர் மட்டும் போகிறது இல்லைங்க, அவர் கூட யாரும் போய்கிட்டு இருக்கான், கேமராமேனு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க, லைட் மேனு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. சில நேரத்தில் இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸில் ஒன்று பார்த்துருக்கேன். ரன்னிங் ரேஸில் ஓடும்போது அந்த ரேஸை கேப்சர் பண்ணுற கேமராமேன் அவனோட என்ன செஞ்சுட்டு இருப்பான், ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனால் நமக்கு ஹைலைட்டில் தெரியுறது யாருங்க, அத்லீட்டு தான் தெரியுவான். அது மாதிரி பவுல் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு கரெக்டு, ஆனால் கூடையே உட்காந்து எல்லா விதத்துலையும் ஓடி அதே அனுபவத்தினூடாக போய்கொண்டிருப்பது யார், லூக்கா. இந்த அனுபவத்தினூடாக போய்கொண்டிருக்கும் போதே எல்லாத்தையும் கேதர் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் என்ன செய்கிறாருங்க, ட்ராக் பண்ணுறாரு. என்ன ஒரு கான்ட்ரிபியூஷன், என்ன ஒரு கான்ட்ரிபியூஷன். நம்முடைய வாழ்க்கையில் இது நமக்கு ஒரு சவாலாக இருக்க வேண்டும். இவ்வளோ அனுபவத்தினூடாக போய் கொண்டிருக்கும் போது, அப்போ இதில் தான் அப்படி சொல்லும்போது, இவ்வளோ பிரச்சனைகளினூடாக போகும்போது, வீட்டு காவலில் இருக்கும்போது தான் அவர் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, இவங்க தான் என் கூட இருந்து என்னை ஆறுதல் செய்து வந்தவர்கள். லூக்கா நமக்கு கற்றுத்தர்ற பாடம், நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் ஆண்டவருக்காக என்ன செய்யணுங்க, எடுக்கணும். ரெண்டாவது, பெரிய பெரிய பவுல்களுக்கு நாம் யாராக இருக்க வேண்டுங்க, உடன் வேலையாட்களாக இருக்க வேண்டும். பெரிய பெரிய பவுல்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன செய்யணும், ஆறுதல் செய்யணும். இது கொலோசையரில் வருது. இதே டைமில் தான் பவுல் எதையும் எழுதுறாருங்க, ஃபிலமோனை என்ன செய்கிறாருங்க, எழுதுறாரு. அதனால தான் இதே லிஸ்ட் ஆஃப் பீப்புள் எங்கே வந்துடுறாங்க, ஃபிலமோன்லேயே வந்துடுறாங்க. ஆனால் தீமோத்தேயு எழுதுறாரு இல்லையா, 2 தீமோத்தேயு, அதுவும் ஒரு சிறைச்சாலையிலிருந்து தான் என்ன செய்கிறாருங்க, எழுதுறாரு. ஆனால் அது சிறைச்சாலை நிருபங்கள்னு கருதப்படுறதில்லை. ஏன்னா அதை என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, பாஸ்டரல் எபிசல்ஸ், போதக நிருபங்கள்ங்கிற லிஸ்ட்டில் அதை கொண்டு வந்துட்டாங்க. எதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இதெல்லாம் போதக நிருபங்களில் வந்துச்சுங்கிறதுனால அது அதில் வந்துடுச்சு. பட் அந்த 2 தீமோத்தேயு எதுலேருந்து தான் எழுதுனதுங்க, சிறைச்சாலையிலேருந்து தான் எழுதுனது. அங்கே வர்ற விஷயத்தை தான் நம்முடைய ஓப்பனிங் கீ வேர்ஸாக நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம் பாருங்கள், அந்த வசனத்தை திருப்பி பண்ணலாமா. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ அவருக்கு சிவியாரிட்டி வேறு, இப்போ அவருடைய சிவியாரிட்டி வேறு. இது ரோமாபுரியில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கொடிய சிறைச்சாலை. 1வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 1:16 பாருங்கள். ஒநேசிப்போருவின் வீட்டாருக்காக கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான், என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அப்போ நீங்கள் மற்ற இடத்துலலாம் கட்டுகள் கட்டுகள் கட்டுகள்னு வரும், இந்த இடத்துல என்ன வருது, விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை. 2:9 பாருங்க. 2:9 இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். பாதகன் போல. நல்ல கவனிங்க, நம்ம அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் அவர் வீட்டு சிறையில் இருந்தார்ல, அந்த சிறை அனுபவத்திற்கும் இப்போ இருக்கிற சிறை அனுபவத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அது வீட்டு சிறை, ஆனால் இது டெசிக்னேட்டடான ஒரு பக்காவான சிறை. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த வீட்டு சிறையில் யாருனாலும் என்ன செய்யலாங்க, வந்துட்டு போகலாம், பேசலாம். அதனால தான் அதில் கிட்டத்தட்ட இவரை பற்றி எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவரால் என்ன செய்தாங்க, ரட்சிக்கவும் பட்டுட்டாங்க. அதனால தான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில் பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார். அப்போ சுவிசேஷம் நல்லா அறிவிக்க முடிஞ்சது, அவங்க கூட கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ இவர் இருக்கிறது எப்படிப்பட்ட இடங்க, மோசமான இடம். இதை பற்றி ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் தான் இருக்குது. மேமர்டைன், MEMERTANE, மேமர்டைன் என்கிற சிறைச்சாலையில் இவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அந்த சிறைச்சாலையினுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒரு 2 ஸ்டோரி சிறைச்சாலை. இதை பற்றி நம்ம வரலாற்றில் தான் படிக்க முடியும். 2 ஸ்டோரி சிறைச்சாலை. ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோர், இன்னொன்று என்னதுங்க, செல்லார். பூமிக்கு கீழே ஒரு அடுக்கு என்ன செய்யுது, இருக்குது. அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அடுக்கு கீழே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். யாராச்சும் சிறைச்சாலையில் கைதிகள் செத்து போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள டிகே ஆகிறதுக்கும் கம்போஸ் ஆகிறதுக்கும் உள்ளே கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, தள்ளிடுவாங்க. ரன்னிங் வாட்டர்ஸில் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். இவரை மேலே அந்த செல்லாரில் இறக்கணும்னாலே மேலேருந்து என்ன செஞ்சிருவாங்கங்க, கீழே ஒரு ஓட்ட வழியாக கீழே தள்ளிடுவாங்க. அந்த தான் அவருடைய அனுபவம். அந்த இடத்துல தான் இவர் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் அவருக்கு திரும்ப நம்ம உயிரோடு வருவோங்கிற நம்பிக்கை என்ன செய்யலை, இல்லை. அதனால தான் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் கிளியராக சொல்லிட்டாரு. 6வது வசனத்துலேருந்து பாருங்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டும் பிரியும் காலம் வந்தது, நான் திரும்பி சந்திப்பேன்லாம் அவர் என்ன செய்யலைங்க, சொல்லலை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்கிறார். அப்போது ரொம்ப மோசமான ஒரு சூழல், இட் வாஸ் அ டஞ்சன். சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். ஆனால் உள்ளே போனால் என்ன இருக்காதுங்க, வெளிச்சம் இருக்காது, காற்று இருக்காது, டேம்ப், ஸ்டிங்க்கு,
நாற்றம் இருக்கும். அதில் தான் இப்போ யார் இருக்கிறா? பவுல் இருக்கிறா. அதில் தான் யாரும் இருக்கிறா? லூக்கா. இதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பவுலினுடைய அந்த அந்த கடைசி டைம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம வந்து ரெஸ்டோர் ஆக முடியாது, திரும்பி வெளில வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்கிற சில வார்த்தைகளை பாருங்கள். 9ஆம் வசனத்தை பாருங்கள். நீ சீக்கிரமா என்னிடத்தில், தீமோத்தேயுட்ட சொல்கிற, நீ சீக்கிரமா என்கிட்ட என்ன செஞ்சிரு வா. இதே விஷயத்தை திருப்பி சொல்கிற பாருங்க 21ஆம் வசனத்தில், மாறி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்பெனியை என்னதான் இருந்தாலும் பவுல் ஆனானப்பட்ட பவுலாக இருந்தாலும் அவருக்கு என்ன வேணுங்க? மனிதனுடைய சப்போர்ட் தேவை, கம்ஃபர்ட் தேவை. அதனால அரிஸ்தருக்கு இருக்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் 3 பேர் இருக்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ணப்படாதவங்கள 3 பேர் இருக்கிறாங்க. எல்லாருடைய கம்பெனி அவ்வளோ தூரம் அனுபவிச்சாரு. அதனால தான் சொல்கிறாரு, ராஜ்யத்து நிமித்தம் எனக்கு வந்து ஆறுதல் செஞ்சவங்க யார் தான்? இவங்க தான் சொல்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பவுல் இப்போ கிட்டத்தட்ட என்ன செய்கிறாருங்க? தனிமையில் இருக்கிறார். அதனால தான் கம்பெனி எதிர்பார்க்கிறார், சீக்கிரவான்னு சொல்கிறார் தீமோத்தேயு. ஏன்னா இவர் பெற்ற குமாரன் இல்லையா? தான் பெற்ற குமாரனாகிய தீமோத்தேயை கடைசியாக பார்த்துணுன்ட்டு சீக்கிரவான்னு கூப்பிடுறாரு. 2 தடவை வான்றாரு. இவர் அவ்வளவு என்ன சொல்கிறது, இவர் ஸோ டெஸ்பரேட். கூட யாராச்சும் என்ன இருக்கணுங்க? கம்பெனி இருக்கணும். இந்த அளவுக்காச்சும் இவருக்கு இருக்க முடிஞ்சதுக்கு ஒரு காரணம் யார்? லூக்கா. இவர் இந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் யாருங்க? லூக்கா. அப்படி லூக்கா கூட இருக்கும்போதே இன்னும் அவருக்கு கம்ஃபர்ட் தேவைப்படுது, ஒரு மனிதனுடைய உதவி தேவைப்படுது, ஒரு மனிதனுடைய ஐக்கியம் தேவைப்படுது, பெற்ற குமாரனை தேவைப்படுது. அதனால தான் வா, சீக்கிரம் வா கூப்பிடுறாரு. அப்படி வரும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாருங்க? 13ஆம் வசனம், துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும், அவருக்கு குளிர், அதனால தான் மாறி காலத்துக்கு, எப்பா குளிர்காலம் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிரு, வந்து சேர்ந்துரு, குளிர் தாங்க முடியலை, நீ வந்துரு. பவுலினுடைய வாழ்க்கையை பார்த்துட்டோம். வாட் வாஸ் லூக்ஸ் கண்டிஷன்? அவர் மனுஷன் தானே, டாக்டர் தான், எல்லா வைத்தியம் தெரியும். இதில் என்னன்னா, இவ்வளவு பாடுகளினூடாக இவரும் போய்கிட்டே யாருக்கு உதவி செய்கிறாருங்க? இவ்வளோ பாடுகளினூடாக போய்கிட்டு இருக்கும்போதே யாருக்கும் உதவி செய்கிறார்? பவுலுக்கு. பவுல் வந்து அவ்வளோ தூரம் அட்ராக்டிவான ஒரு ஃபிகர் கிடையாது. என்னைக்கு ஆண்டவர் சடுதி ஒளியில் அவரை சந்திச்சாரோ அன்னையிலேருந்தே அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு டிஸ்ஃபிகர் ஆயிட்டார். வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அவருடைய கண்கள்ல இருந்து அப்படியே ஏதோ ஒரு விதமான செதில் வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால தான் அகால பிறவி போன்ற எனக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? தரிசனமானார். ஐ வாஸ் ஆக்வர்ட். எனக்கு வந்து ஒரு அட்ராக்டிங்கான ப்ளீஸிங்கான ஃபேஸ் கிடையாது, எனக்கு அப்படி அட்ராக்டிவான ப்ளீஸிங்கான கவுண்டனன்ஸ் கிடையாது. அதெல்லாம் இருந்த போதிலும் இந்த ட்ராவல் எல்லாத்துலேயும் கூட இருந்தது யாருங்க? லூக்கா. டஞ்சன்லேயும் கூட இருந்தது யாருங்க? லூக்கா. அதான் சொல்கிறாரு, லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கிறேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும், வாட் இஸ் அவர் கான்ட்ரிபியூஷன் டு த கிரேட்டர் பிளான்ஸ் ஆஃப் காட்? தேவனுடைய பெரிய திட்டங்களுக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன? உங்களுடைய என்னுடைய உழைப்பு என்ன? என்னுடைய ஈடுபாடு என்ன? பவுல்களுக்கு நாம் யாராக இருக்க வேண்டும்? லூக்காக்களாக இருக்க வேண்டும். இந்த அனுபவத்தினூடாக தான் இவர் என்ன செய்கிறாருங்க? போகிறார். பவுல் கூட அங்கேருந்து கிளம்பி 3000 சொச்சம் கிலோமீட்டர், இவரும் அதே கஷ்டத்தை அனுபவிச்சு தான் என்ன செய்கிறாருங்க? வாராரு. இவரும் அதே மாதிரி டஞ்சனுக்குள்ளே என்ன செய்கிறாருங்க? இருக்கிறாரு. இருந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு சைடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருங்க? பவுலுக்கு செய்கிறத செஞ்சுட்டு இருக்கிறாரு, கூடவே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருங்க? எக்ஸ்ட்ரா எஃபர்ட் என்னதுங்க? ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இது போக ஆவியானவருடைய இன்ஸ்பிரேஷன், அது ஓகே. காட்ஸ் சாவரிட்டி ஒரு பக்கம், ஆனால் மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, மனிதனுடைய பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. இவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருங்க? பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய பங்களிப்பு என்ன? இது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பாருங்கள், இது வந்து கடைசி விஷயத்தில் பார்த்தோம். இது இந்த நம்ம தீமோத்தேயுல இதை வாசிச்சனால இந்த விஷயத்தில் பார்த்தோம். மற்றபடி 16வது அதிகாரத்தில் இவரை பற்றி நம்ம பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா? 16வது அதிகாரத்தில் 16லேருந்து 16வது அதிகாரம் 10வது வசனத்துலேருந்து 17வது வசனம் வரைக்கும் அவர் அங்கே இருக்கிறார். அதே மாதிரி 20வது அதிகாரம் 5வது வசனத்திலேருந்து 20வது அதிகாரம் 5வது வசனத்திலேருந்து 21வது அதிகாரம் 18வது வசனம் வரைக்கும் இவருடைய ட்ராவல் தொடருது. நீங்கள் இதெல்லாம் எவ்வளோ ட்ராவல் பண்ணார், என்ன கஷ்டப்பட்டார், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணார், இதை நீங்கள் ஹோம்ஒர்க் என்ன செஞ்சுருங்க, பண்ணிடுங்க.
ஆனால் நான் இப்போ அடுத்து லைஃப் அப்ளிகேஷனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பவுல் கூடவே இவரும் என்ன செஞ்சாருங்க, ட்ராவல் பண்ணார். முதல் மிஷினரி பயணத்தில் இவர் கூட என்ன செஞ்சார், இருந்தார். 2வது மிஷினரி பயணத்தில் என்ன செஞ்சாருங்க, கூட இருந்தார். கூட இருந்தது மாத்திரமல்ல, பவுலுக்கு ஆறுதலாக என்ன செய்தார், இருந்தார். பவுலுக்கு ஆறுதலாக இருந்தது மாத்திரமல்ல, அவருடைய கடைசி நாட்களில் எல்லாரும் அவரை விட்டு போய்விட்ட போது இவர் மாத்திரம், லூக்கா மாத்திரம் கூட என்ன செய்தார், இருந்தார். இருந்து கொண்டே இருந்து என்ன செய்கிறாருங்க, எழுதுறார். வரதராஜன் கூட உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும். 20வது அதிகாரம், நீங்கள் 16வது அதிகாரத்தில் இவங்க வந்து லீதியாவில் பார்க்குற அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க போய் சில நாள் தங்கியிருந்தாங்க. அந்த 16, 12 அதுக்காக தான் அந்த அதிகாரத்தை எடுக்க சொன்னேன். 16, 12 அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அங்கே பட்டணத்திலே சில நாள் எங்கே தங்கியிருந்தாங்க. அவர் கேட்டார் இல்லையா, ஞாபகம் இருக்கா, எங்கே தங்கியிருந்தாங்க, ரோட்டில் தான் தங்கியிருப்பாங்க. இந்த அனுபவத்தினூடாக போனது யாரும் தான், லூக்காவும் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ தூரம் அனுபவப்பட்டு உள்ளே இருந்து பவுலோட கடைசி வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் எழுதுறாரு. யாருக்காக, யாருக்காக? இவ்வளோ தூரம் எல்லா இவ்வளோ தூரம் அனுபவத்தினூடாக போகிறார்ல, இவ்வளோ தூரம் அனுபவத்தினூடாக போய் கஷ்டப்பட்டாலும் பவுலுக்கு செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சுக்கிட்டு இவர் உட்காந்து என்ன செய்கிறாருங்க, ரெக்கார்ட் பண்ணுறாருல. யாருக்காக? தெயோபிலு என்கிற ஒரு மனிதனுக்காக. யாருக்காக? தெயோபிலு என்கிற ஒரு மனிதனுக்காக. இதெல்லாம் யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாரு? இதை யாருக்குங்க அட்ரஸ் பண்ணுறாரு? தியோஃபிலஸ். தெயோபிலு என்கிற ஒரு மனிதனுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட்ஸு. இவரை வந்து பவுல் கூப்பிட்டாரா, என் கூட ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டாரா? இல்லை. இவருக்கு ஆண்டவருடைய ஏவுதல் இருந்துச்சு. ஆண்டவர் ஏவுறாரு, வேலை செய்ய எழுத சொல்லி ஏவுறாரு. தெயோபிலஸ் என்கிற ஒரு மனுஷனை இவர் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணுங்க, ஆதாயப்படுத்தியிருக்கணும். அவரை பற்றியே 2 குறிப்பு உண்டு. சிலர் சொல்கிறாங்க தியோஃபிலஸ்ன்னு சொல்கிறது சும்மா பொதுவாக. தியோனா என்னது, தேவன். ஃபிலோனா அன்பு, தேவனாய நேசிக்கிறவன் அல்லது தேவனால் நேசிக்கப்படுகிறவன், அதான் தியோஃபிலஸுக்கு அர்த்தம். அப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க, தியோஃபிலஸுங்கிறது ஒரு தனி மனிதனை குறிக்காது, அது முழு கிறிஸ்தவ உலகத்தையும் பொதுவாக அவர் என்ன செய்கிறாரு, தியோஃபிலஸ்னு கூப்பிட்றாருன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இன்னொரு சில கூட்டத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை இல்லை, தியோஃபிலஸுங்கிறது ஒரு தனி மனிதனாகத்தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஏன்னா மகா கணம் பொருந்திய தெயோபிலுவே. அப்போ ஒரு அந்த சல்யூட்டேஷனோடு இவர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக ஒரு யூனிக்கான ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மனுஷனை இவர் என்ன செய்கிறாருங்க, மென்டார் பண்ணுறாரு. எஸ்தரை வந்து மொர்தெகாய் மென்டார் பண்ணது மாதிரி இவர் யாரை மென்டார் பண்ணுறாருங்க, தெயோபிலஸ் என்கிற ஒரு மனிதனை மென்டார் பண்ணுறாரு. அந்த ஒரு மனிதனுக்காக சிரத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்காகவே யார் கூட ட்ராவல் பண்ணுறாருங்க, பவுல் கூட. தேவ அழைப்பை பெற்று பவுல் கூட இவ்வளோத்தையும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே என்ன செஞ்சுட்டு இருக்காரு, எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. இதில் என்ன விஷயம் அதை பாருங்களேன். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை பாருங்கள். தியோபிலஸ்க்கு அவர் சொல்கிற விஷயத்தை பாருங்கள். மகா கணம் பொருந்திய தியோபிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும், நல்லா அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களின் நிச்சயத்தை. அப்போ இவர் ஏற்கனவே இவர் என்ன செய்தப்பட்டு விட்டார், உபதேசிக்கப்பட்டு விட்டார். கண்டிப்பாக இவர் யாரால உபதேசிக்கப்பட்டிருப்பார், லூக்காவால் தான் உபதேசிக்கப்பட்டிருப்பார், இல்லாட்டி வேற யார்கிட்டனாலும் வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இந்த மனுஷன் யார், உபதேசிக்கப்பட்டவர், ஹீ நியூ. ஆனால் உபதேசிக்கப்பட்ட மனுஷனுக்கு நிறைய பேரல் ரைட்டிங்ஸ் வந்து நிறைய கவுண்டர் ஃபீட் வந்து அவர் தடுமாறிடக்கூடாதுங்கிறதுக்காக, நிச்சயத்தை உணரணுங்கிறதுக்காக இவர் உட்காந்து ஃபுல்லாக திருப்பி உட்காந்து என்ன செய்கிறாருங்க, ரிசர்ச் பண்ணி எழுதுறாரு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஃபாலோ அப் ஒர்க்குக்கே எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறான்னு பாருங்க. ஃபாலோ அப் ஒர்க்குங்க, அது பிரைமரி ஒர்க்கு சொல்லியாச்சு, இவருக்கு உபதேசிக்கப்பட்டாச்சு. இன்னும் அடுத்து என்னதுங்க, ஃபாலோ அப் ஒர்க்கு. பொதுவாக நம்ம பிரைமரி ஒர்க்கு தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணுவோம், ஃபாலோ அப் ஒர்க்கு விட்டுருவோம். இவர் ஃபாலோ அப் ஒர்க்குக்கு என்ன எஃபர்ட்ஸு, உபதேசிக்கப்பட்டவைகளின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு தோன்றிற்று. ஒரு மனுஷனுக்காக பவுலினுடைய அனுபவங்களினூடாக போய், பவுலோடு கூட டஞ்சனுக்குள்ளேயும் போய், அவருக்கும் வேலை செஞ்சு, அவரையும் ஆறுதல் படுத்தி, தன்னையும் பார்த்து எழுதி ரெக்கார்டை எடுத்து கொடுக்குறாரு. லூக்கா மாத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக எதையாச்சும் சாதிப்பதற்கு இந்த லூக்கா நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கட்டும். நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில்
என்னை ஒரு சிலரை ஆகிலும் உமக்கென்று ஸ்திரப்படுத்துவதற்கு முயற்சிகளை எடுக்க எனக்கு உதவி செய்யும். அந்த ஒரு நபருக்காக ஓடுவதற்கும் பிரயாசப்படுவதற்கும் வருஷங்களாக பயணம் பண்ணி வருஷங்களாக எல்லாவற்றையும் சேகரித்து ஆராய்ச்சி செய்து கொடுக்க எனக்கு உதவி செய்யும். உம்முடைய உந்துதல்களுக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும். பவுல்களுக்கு ஒரு நல்ல லூக்காவாக இருந்து ஆறுதல் செய்ய உதவி செய்யும். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே உண்மையாக இருக்க உதவி செய்யும். எனக்கு கிடைத்த வெளிச்சத்திலேயும் பலத்திலேயும் உமக்கன்று எதையாகிலும் செய்ய எனக்கு இரக்கம் பாராட்டும். பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே மீண்டுமாக உம்முடைய திரு சமூகத்திலே வந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். வேதத்திலே எங்களுக்கு திரளான சாட்சிகளை எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அந்த வரிசையிலே லூக்கா மாத்திரம் சாதித்த காரியங்களை நாங்கள் பார்த்தோம். என்ன ஒரு முயற்சி, என்ன ஒரு உழைப்பு, என்ன ஒரு தியாகம். ஆண்டவரே, ஒரு முழு நேர ஊழியனாக இல்லாவிட்டாலும் தன்னுடைய வேலையோடு கூட சேர்ந்து ஆண்டவரே தனி ஒரு மனிதனுக்காக அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, தனி ஒரு மனிதனுக்காக நீர் எவ்வளோ பிரயாசப்பட்டீர். ஆண்டவரே கர்த்தாவே, சமாரியா ஸ்திரீயை உரையாடுவதற்காக சமாரியா தேசங்களின் வழியாக சென்றீர். அந்த லேகியோனுக்காக கடல் கடந்து சென்றீர். ஆண்டவரே, பெதஸ்தா குளத்தில் இருக்கிற அந்த மனிதனுக்காக அந்த வழியாக சென்ற ஆண்டவர் எங்களுக்கும் தனி மனிதனுக்காக நாங்கள் எவ்வளோ தூரம் முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். லூக்கா தன்னுடைய வாழ்க்கையிலே பவுலோடு கூட இருந்து ஆண்டவரே தேவ உந்துதல் பெற்ற பொழுது அந்த உண்மையும் உத்தமமாய் தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு பலவிதமான தவறான ஆண்டவரை குறித்த உரையாடல், ஆண்டவரை குறித்த சரித்திரங்கள் எழுதப்படும் பொழுது சரியாக செய்யப்படுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களுக்காய் ஸ்தோத்திரம். பவுலோடு கூட பயணித்து அநேக விஷயங்களை அவர் சகித்து பாடுகளினூடாக அனுபவங்களினூடாக கடந்து சென்று பவுலுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு டாக்டராக இருந்தாலும் அவருக்கு ஒரு அடிமையைப் போல வேலையை செய்து அவருக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்து அவரை ஆறுதல் படுத்தி தானும் ஆண்டவரே அதன் மத்தியிலையும் தன்னையும் பார்த்து ஆண்டவரே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி இந்த இரண்டு முக்கியமான பங்களிப்பை உம்மை குறித்து ஒரு அறிவும் இல்லாத போதிலும், யூத மார்க்கத்தை குறித்து எந்த அறிவும் இல்லாத போதிலும் தேவ கிருபையினாலும் தன்னுடைய முயற்சியினாலையும் அதை சாதித்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் பல இடங்களிலே பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதையாகிலும் செய்ய எங்களை உந்தி அருளும். எங்களிலே உந்தப்பட்ட பல விஷயங்களை நாங்கள் அவித்து போட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உந்தின பல காரியங்களை அப்படியே குளிர பண்ணியிருக்கிறோம். அதை மழுங்க செய்திருக்கிறோம், எங்களை மன்னியும். இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லுகிறீரோ, அதற்காக சிரத்தை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதற்காக பிரயாசப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் பாடுகிறது போல ஆண்டவரே நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். தியோபிலுக்கள் ஆண்டவரே உறுதிப்பட வேண்டும்.
அதற்காக நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். லூக்காக்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் தாமே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த சத்தியங்களை எங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்காக காரியங்களை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்தல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மாலையில் நடக்கிற சுவிசேஷ கூட்டத்திற்கு எங்கள் அனைவரையும் கொண்டு வாரும். திறந்த வாசலை கட்டளையிடும். ஒரு சிலரை ஆகிலும் உமக்கென்று ஆதாயப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தப்படி பதில் தர போகிறதற்காக ஸ்தோத்திரம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஸ்தோத்திரத்தோட இந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து படைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.